வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜார்க்கண்டில் மார்ச் 3, 4 2 நாளில் வந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியும். நமக்கு ஹோலி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இவங்க வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்கு தான் வந்து இந்த ஹோலியை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய கதைகள் சொல்லப்படுது, அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். என்ன விஷயம்னா, பாப்பா இங்கேயே இருந்து வளர்கிறதால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹோலி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவளும் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றா. ஸோ அதுக்கான கலர்ஸு, அதுக்கப்புறம் இந்த டிஷர்ட்டு, இங்கே வந்து தண்ணியை வந்து சக் பண்ணிவிட்டு எல்லார் மேலேயும் அடிப்பாங்க. அதுக்கான ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அதை வந்து பீச்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே தான் வாங்க போகிறோம். அதோட ரேட் என்ன, அது எல்லாமே தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12:40 ஆகுது. வெயில் இருக்குது பாருங்கள், அப்படி கொளுத்துது. பட் ஆனால் நாங்கள் சத்தீஸ்கரில் இருக்கும்போதெல்லாம் ஹோலி டைமில் கொஞ்சமாச்சும் குளிர் இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே ஜார்க்கண்டில் வந்து சத்தீஸ்கரை கம்பேர் பண்ணும்போது குளிர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஹோலி டைம்லலாம் வந்து குளிரே இல்லை, வெயில், அந்தளவுக்கு வெயில். என் மூஞ்சில் தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்ட்டு. ஆட்டோ பிடிக்கிறதுக்காக 3 நம்பர் சராய் வரைக்கும் நடந்து தான் போனோம். போகிற வழியில் பாருங்கள், இங்கே வந்து குப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு குப்பை வண்டியே வராது. நாங்கள் குப்பை போடணுன்னா இவ்வளோ தூரம் தான் வந்து போடணும். அதெல்லாம் தாண்டி நாங்கள் சராய்க்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், மல்லிகை கடையில் கூட இப்போ வந்து கலரு, பீச்காரி எல்லாமே விற்றுட்ருக்கு. எப்பவுமே நாங்கள் இங்கே வந்தோன்னா வரும்போதே ஆட்டோ ஏறிடுவோம். பட் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோ ஒன்றும் பெருசாக வந்தால் மாதிரி இல்லை. வர ஆட்டோ அப்படியே 1-2 வந்தாலும் அது வந்து கூட்டமாக ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்ன விஷயம் அப்படின்ட்டு ஒன்றும் புரியல. 2-3 ஆட்டோ அப்படியே ஃபுல்லாகவே போயிடுச்சு. அப்புறம் இந்த ஆட்டோ தான் கொஞ்சம் காலியாக வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆட்டோவில் ஏறிட்டோம். இப்போலாம் பசங்களே வந்து இந்த ஏரியாவுக்கு போகுமா ஆட்டோ அப்படின்னு கேட்டு ஏறுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. கழுதை கேட்டால் குட்டிச்சு வருங்க. வேற என்ன, நம்ம எப்போவுமே கிளம்பி இந்த சிறுகுண்டா மார்க்கெட்டுக்கு தான் வருவோம். பட் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், புதுசாக ஹோலிக்காக கலர் பொடி, பீச்காரி அதெல்லாமே விற்கிற கடை வந்து போட்டிருக்காங்க. இங்கே ஒரு கடை கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. சரி, அதில் போய்ட்டு என்னென்ன இருக்குது, நல்லா இருக்கா, வாங்கலாமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பார்த்தா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. எங்கள் பாப்பாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, அதனால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹோலிக்கு கலர் இல்லாமல் எப்படி, அதனால் ஃபஸ்ட்டு கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பா கலர் தான் வாங்கியிருந்தா. ஒரு பேக்கெட் வந்து 20 ரூபா. இங்கே வந்து குலால்னு ஒன்று இருக்குது, கலர்னு ஒன்று இருக்குது. குலால்னால் வந்து இது வந்து கெமிக்கல்லாம் இல்லாமல் செய்வாங்க, கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அப்படின்னு என் பொண்ணு சொல்லியிருந்தா. ஸோ அதுதான் வாங்கிட்டு இருந்தோம். வயலட் கலர், எல்லோ கலர், அதுக்கப்புறம் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் பிங்க்கு அதெல்லாமே எடுத்திருந்தாங்க. ஆரஞ்சு கலர் கூட எடுத்திருந்தாங்க. மொத்தமாக ஒரு 5 கலர் எடுத்திருந்தோம். எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டோம். இது என்னது? இது ஏ கே ஹை? மஹூர்னா அதான் நல்லா தண்ணியில் கலந்தோன்னா தண்ணிக்கு வந்து நல்ல திக்கான கலர் கொடுக்கும். இதுவே நம்ம வாங்குகிற அந்த பவுடர் கலரை கலந்தோன்னா அந்தளவுக்கு கலர் வராது. ஸோ இது வந்து தண்ணியில் கலந்து அடிக்கிறதுக்கான கலர். இது ஃபஸ்ட்டு பாட்டிலில் காட்டினா இல்லையா, அது வந்து 10 ரூபா. இந்த க்ரீன் கலர் வந்து 5 ரூபா தான். சரி, 5 ரூபா அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கியிருந்தாங்க. இதோட இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இந்த டப்பாக்குள்ளே ப்ளூ கலர் வந்து இருந்துச்சு, மகூர் கலரு. அடுத்தது பலூன் வாங்கியிருந்தாங்க. 20 ரூபாய்க்கு பலூன் பேக்கெட் வாங்கியிருந்தாங்க. அவரே வந்து பிச்சு கொடுத்துட்டாரு. பசங்க கையில் கொடுங்க, காட்டுங்க, நாங்கள் பார்க்கணும் எப்படி இருக்குது, எத்தனை பலூன் இருக்குது என்னென்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து இந்த பேஸ்ட் கலர், இது வந்து முகத்தில் போட்டால் போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சில்வர் கலர் ஒன்று, கோல்டன் கலர் ஒன்று வாங்கியிருந்தாங்க. கடையில் என்னென்ன வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி மாஸ்க்கெல்லாம் போட்டுக்கிட்டு கலர் அடிப்பாங்க, அது இங்கே வழக்கம். அதனால நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மாஸ்க்லாம் இருக்குது. பட் நாங்கள் மாஸ்க் வாங்குகிற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை. அடுத்ததான் பாப்பா பீச் கறி செலக்ட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ நான் கையில் வச்சுட்ருக்கிறது 90 ரூபா. அந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. பட் உடஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா வந்து இந்த ரெட் கலரில் இருக்க இந்த 2 பீச் கறி எடுத்திருந்தா. இதோட விலை வந்து 45 ரூபா சொல்லியிருந்தாங்க. அடுத்து மாஸ்க் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மாஸ்க் வந்து 10 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் டிஷர்ட் வாங்கலான்னு இந்த பக்கம் வந்தவங்க, இந்த கிருஷ்ணரை பார்த்தோன்னே என் பொண்ணு விழுந்துட்டா. இதை பார்த்துட்டு தான் இந்த கடைக்குள்ளேயே வந்தா. பட் நான் கிருஷ்ணர் போட்ட இந்த டிஷர்ட்டே வாங்கிக்கோமான்னு சொன்னேன். பட் வேணாம்மா, பேக் பண்ணியிருக்கிறதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டா. ஒரு டிஷர்ட் வந்து 60 ரூபா சொல்லியிருந்தாங்க. இந்த டிஷர்ட்டை கொஞ்சம் பிரித்து காட்ட சொன்னோம், ஏன்னா ரொம்பவும் சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் பரவாயில்ல, பாப்பா போடலாம், கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி கொடுக்க சொல்லிட்டோம். அந்த டைமில் மீசையெல்லாம் வச்சுருந்தாங்க, ஒட்டு மீசை மாதிரி. அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அது ஒன்று வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பில்லு போடுறதுக்கு வந்திருந்தோம்.
எல்லாம் வாங்கி பில் போட்டு முடிச்சிட்டோம். அப்போ கூட எங்கள் பாப்பாவுக்கு வந்து அந்த எத்தனை பலூன் இருக்குது அது தெரிஞ்சுக்கணுன்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தா. இதில் 100 பீஸுன்னு போட்டிருந்துச்சு. ஆனால் இதில் 100 பீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வீட்டுக்கு போய் எண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். 400 ரூபாய் பில்லாக இருந்துச்சு. ஹாப்பியா? எல்லா பொருளும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம், அதாவது நாளைக்கு வந்து ஹோலி, இன்றைக்கி முன்னாடி நாள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மஹூர் பலூன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கா கையில். அதை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, தண்ணியில் வந்து அந்த மஹூர் பவுடர் காட்டினேன் இல்லையா, 5 ரூபாய்க்கு பவுட்ரு, அதை வந்து கலந்துட்டு அந்த பீச்காரி வச்சு தண்ணியை எடுத்து அதை வந்து பலூனுக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்ஜெக்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து மஹூர் பலூன் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம தூக்கி தூரத்துலேருந்து அடித்தோன்னா கூட அவங்க மேலே வந்து அந்த பலூன் உடஞ்சி அந்த தண்ணி வந்து அவங்க மேலே ஃபுல்லாக பட்டுடும். அதுக்கு தான் இது ஹோலி ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். இதில் வந்து குலால் கலர் வேற, குலால் வேற. குலால் கலர்ல வந்து நிறைய கெமிக்கல், குலால்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. கெமிக்கல் இருக்காது. ப்ரிசர்வேட்டிவ்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வைக்கிறது. ஆமாம், கலர்ஸ் கெட்டு போயிடும், இது கெட்டு போகாது. அப்படியா? சரி, ஃபுல்லா இருக்கும். இது கோல்டன் பேஸ்ட், இது சில்வர் பேஸ்ட். இது போட்டா 2 days ஆகும். இது வாட்டரியா இருக்கும் கொஞ்சம். பேஸ்ட் தான் பேர் இல்ல. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளுக்கு அது பீச் கறி. அது கட்டு. அது இதுதான் நான் வாங்கி கொடுத்தேன். அம்மா கூட போய் வாங்கினேன் 45 rupeesக்கு. இது உனக்கு இப்போ பிடிக்கல இல்ல, அதனால நீ என்ன பண்ண? அப்பாவை ஏமாத்தி இது வாங்கிட்டேன். எவ்வளவு? 100 rupees. 45 rupees. அதுக்கப்புறம் இதுதான் பெங்கால் டைகர். நான் உங்களுக்கு இது சொல்லியிருந்தேன்ல, மகூர். இப்போ இந்த மாஹூர் வந்து என்னால உங்களுக்கு கலர் மிக்ஸ் பண்ணி காட்டல. இப்போ காட்டுறேன். இது இருக்கா, இப்போ ஆட் பண்ண உடனே ப்ளூ கலர்ல ஆயிடும். இப்போ இது மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ப்ளூ கலர். மேஜிக். அதுக்கப்புறம் இது வாட்டர் பலூன்ஸ். இது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்காக. அவனுக்கு ரொம்ப வேகமா அடி பண்ணோன்னே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டியா? ஓகேவா? இது ஹோலி அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு எடுத்த வீடியோ. காலையில் வந்து இவ்வளோ சீக்கிரம் யாருமே ஹோலி வந்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் குழந்தைங்க வந்து அதுக்கு பொறுக்க முடியல அவங்களால. எல்லோரும் பூஜை பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 11 மணி போல் பசங்க சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கீழே போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஹாய், ஹாப்பி ஹோலி. பார்த்தீங்களா, வாட்டர் பலூன்ஸ் அந்த பொண்ணு அடிக்க, இந்த பொண்ணு பீச்காரி வச்சு தண்ணி அடிக்க, இப்படி தாங்க இங்கே போயிட்டுருக்கு. எல்லோரும் பயந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. ஏன் பயந்து ஓடிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பசங்களை பார்த்து தான் பயந்து ஓடி வராங்க. ஹோலியில் எல்லார் மேலேயும் தண்ணி ஊற்றுறது சகஜம் தானே, எதுக்கு பயந்து ஓடி வரணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். பட் இந்த பசங்க பண்ணுற வேலையை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா வாமிட்டே வந்துடும். இந்த சாக்கடை தண்ணி அது எல்லாமே கலந்து இந்த கால்வாயில் வந்து போயிட்டுருக்கோம். இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாக்கடையில் இருக்க தண்ணியை பிடிச்சி அதை வந்து பசங்க மேலே ஊற்றுறாங்க. அதனால பசங்க வந்து பயப்படுறாங்க. இப்போ பாருங்கள், அந்த பையன் பக்கெட்டில் வந்து சாக்கடை தண்ணி தான் ஊற்றுறான். இன்னொரு பையனும் பாருங்கள், அந்த சாக்கடை தண்ணி தான் எடுத்துகிட்டு வரான். அது வரைக்கும் ஜாலியாக வெளியில் விளையாடிட்டு இருந்த பசங்க சாக்கடை தண்ணி நாத்தடிக்கும் இல்லையா, அதனால எல்லோரும் உள்ளே ஓடி போயிட்டாங்க. இந்த பசங்க பண்ணுறது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. யாருக்கெல்லாம் அப்படி தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். எப்போவும் மளிகை பொருள் வாங்குகிற மளிகை கடை அது. இன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் எல்லாம் பண்ணலான்ட்டு வெல்லம், சக்கரை அதெல்லாமே வாங்கலான்னு வந்திருந்தேன். அந்த எல்லா மளிகை கடையிலையும் பார்த்திங்கன்னா ஹோலி வந்துட்டாலே வந்து இந்த கலர் பொடி விற்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ கலர் பொடி இங்கேயுமே வச்சுருந்தாங்க. சாமி கும்பிடலான்ட்டு மளிகை பொருள் வாங்க வந்தது ஒரு குத்தமாக அப்படியே என்னை பிடிச்சி ஃபுல்லாக கலர் பூசி விட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம். நான் வந்து நல்லா குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு வந்திருந்தேன். கடைசியில் பார்த்தா ஃபுல்லாக கலர் பூசிட்டாங்க. ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி. முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் முக்காடு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு நானுமே அவங்களுக்கு வந்து கலர் பூசி விட்டேன். எல்லோரும் நல்லா கலர்லாம் அடிச்சுக்கிட்டு பாட்டு போட்டு செம்ம டான்ஸுங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு வந்து டான்ஸ் ஆட ரொம்ப கூச்சம். ஸோ அதனால் மேலே இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஹோலிலாம் விளையாடி முடிச்சுட்டு ஹவுஸ் ஓனர் வீட்டில் பிரசாதம் கொடுத்தாங்க. தயிர் வடை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குல பண்ண ஏதோ ஒரு சப்ஜி, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மெல்பூவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த புளி சட்னி அது ஒன்று கொடுத்துருந்தாங்க. எத்தனையோ தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்பவும் கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். பட் ஆனால் போகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 நாள் கழித்து தான் இந்த கலரெல்லாம் போகும்னு நினைக்கிறேன்.
நல்லா சோப் போட்டு தேய்ச்சி எடுத்தால் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு தான் இருக்குது, பட் ஆனால் மொத்தமாக போகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.